அதை சுத்தம் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப லேட் ஆகுது ஒழிய, ஆனால் அதோட டேஸ்ட்டுக்கு இன்னொரு தடவையும் வாங்கி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெளியில் கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிச்ச இடம். ரொம்ப நாளாவது போய் 4-5 வருஷம் ஆகிட்டு. இன்றைக்கி கிளம்புறோம். ஈவினிங் டயத்தில் கிளம்புறோம். அம்மாலாம் வரல, எந்த உட்காந்துருக்காங்க. அவங்களாலலாம் முடியாது. என்னம்மா? ஆமாம், எனக்கு முடியாது. ஆமாம் போயிட்டு வாங்க. ஆமாம், அப்பா கூப்பிட்டோம். அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. வாங்க எங்கே போகிறோன்னு பார்ப்போம். கிளம்பிட்டு பார்ப்போம். கிளம்பிட்டோம். நைட் டூர் போயிட்டுருக்கோம் பாருங்கள். சனிக்கிழமையோட காம்போ ஆஃபர் முடியுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சனிக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்சல்லாம் போட்டு 6:30 மணிக்கு மேலே வீட்டிலேருந்து கிளம்பணும். இப்போ மணி 7:30 மணி ஆகுது. போயிட்டுருக்கோம். நைட்டில் யாரெல்லாம் போயிட்டுருக்கோம் பாருங்கள். அந்த பக்கம் திரும்பி பாருங்க. அந்த பக்கம் வந்து பெரியக்கா வந்திருக்காங்க. வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. பாருங்க, செம்ம டிராஃபிக்காக இருக்கு. எவ்வளோ டிராஃபிக், இஞ்சி இஞ்சா வண்டி நவுந்துக்கிட்டு இருக்கு. எங்கே வந்திருக்கோம் பார்த்துட்டிங்களா? தெரியுதா எந்த ஊருன்ட்டு? வேளாங்கண்ணிங்க. வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம். வந்த உடனே பீச்சுக்கு போயிட்டு அப்படியே கடத்தருவெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு, கோயில் ஆனால் பூட்டிட்டாங்க. மணி 9 மணிக்கு மேலே ஆகிட்டு. வெளியிலே தான் நின்று சாமி கும்பிட்டோம். காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாப்பிடணும். சாப்பாடெலாம் ஆனால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். பாருங்கள், கோயிலை பாருங்கள். எவ்வளோ பேர் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நிறைய பேர் ஏற்கனவே வந்திருப்பீங்க. ஏன்னா வேளாங்கண்ணிக்கு எல்லாருமே ஒரு தடவையாவது அவசியம் வந்து பார்க்க வேண்டிய இடம். நிறைய பேர் வந்திருப்பீங்க. நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே வந்துகிட்ருக்கேன். அம்மா அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நைட்டில் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் நைட்டில் வந்து தங்கியிருக்கோம். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆகுது. 2-3-4 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம். ஆனால் இப்போ கோயிலுக்குள்ளேலாம் படுக்கிறதுக்கு அலவுடு கிடையாது. கோயிலுக்கு பக்கம் சைடில் எல்லாம் அவ்வளோ பேர் படுத்திருக்காங்க. அங்கே தான் நம்மளும் ஒரு இடம் போட்டு, ஆனால் நிறைய பேர் வந்திருந்தோம். ஒரு 13 பேர் வந்திருந்தோம். சாப்பாடெலாம் அக்காலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. புளி சாதம் பாருங்கள், புளி சாதம் ஒரு டப்பா. இது வந்து சின்னக்கா எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து இட்லி, இவங்க வந்து பெரியக்கா எடுத்துகிட்டு வந்தது. அப்புறம் கார சட்னி, அப்புறம் பொடி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் எதுவும் எடுத்துகிட்டு வரலைங்க. என்னென்னா நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்ப தான் கரெக்டாக இருந்தது. பாருங்கள், ஒரு குரூப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம்னாலே ஜாலியாக இருக்கும். சாப்பாடெலாம் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்குமே அங்கே வெளியில் போனோம்னா இது மாதிரி சாப்பிடும்போது தான் நல்லா பசிக்குது. நல்லா சாப்பிட்டோம். வேளாங்கண்ணி வந்தோம்னா எப்போயுமே ரூம் போட்டுலாம் தங்குறதே கிடையாது. கோயிலை சுற்றி அந்த மாதிரி தான் எல்லாருமே நம்மளை மாதிரி நிறைய பேர் அங்கே அப்படி தான் தங்கியிருப்பாங்க. அது மாதிரி தான் நம்மளும் ஒரு இடத்த பிடிச்சி சாப்பிட்டுட்டு அங்கேயே பாய் தவாணி பெட்ஷீட் எல்லாமே கொண்டுட்டு வந்துருந்தோம். அங்கேயே போட்டு நல்லா காற்று அங்கேயே படுத்தாச்சு. கோயிலோட சைடு பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நமக்கு இருக்கிற பொழுதுக்கும் வேலைக்கு எப்போயாவது மாதிரி வெளியில் வந்தோம்னா ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. பொழுது விடிஞ்சு காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூ ஆளுக்கு 2 மெழுகுவத்தி எல்லாமே வாங்கிட்டு எல்லோரும் உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு போய் மாதாவை கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே தான் நம்மளை மெழுகுவத்தி மாலையெல்லாம் போட விட மாட்டாங்களா, சைடு வழியாக வந்துட்டு இப்போ அங்கே தான் போகிறோம். மாலையை கொடுத்துட்டு மாதாவுக்கு மெழுகுவத்தி ஏற்றிட்டு இப்போ வந்து பழைய மாதா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே புது மாதா கோயிலேருந்து பழைய மாதா கோயில் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். காலை நேரம் எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. எப்போயாவது இது மாதிரி கிளம்பி வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் இந்த மாதிரி குரூப்பாக போனால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து மாதா கோயிலுக்கு போவேன். நான் மாதா புக்கெல்லாமே படிச்சிருக்கேன். இந்த இயேசுவை பற்றி எல்லாமே நிறைய புக்கில் படிச்சிருக்கேன். அம்மா வந்து இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. மாதாவையும் அம்மா எப்போவுமே கும்பிடுவாங்க. நானும் நினச்சிட்டே இருப்பேன். பாருங்கள், இந்த கதையெல்லாமே நான் படிச்சிருக்கேன். பழைய மாதா கோயிலுக்கும் வந்துட்டு இந்த கதை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாமி கும்பிட்டுட்டு இப்போ மறுபடியும் காலையில் பீச்சுக்கு போயிட்டு
அந்த பிள்ளைங்கள்லாம் காலையில் தானே விளையாடுவாங்க, நைட்டு ரொம்ப இருட்டாக இருந்ததா, அதனால் அந்த பசங்கள்லாம் அக்கா பேர பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களையெல்லாம் கொஞ்சம் நேரம் பீச்சில் விளையாட விட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஃபைனல் வேளாங்கண்ணிலேருந்து. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினோம், பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்ற வழியில் அக்கரைப்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அங்கே தான் விற்கிறாங்க. எவ்வளோ பெரிய மீனை பாருங்களேன், அங்கே சைஸ் வாரி மீனுன்னா அவ்வளோ மீன் கொட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. எல்லாமே ஐஸ் வைக்காத மீன் பாருங்களேன். இந்த மீனெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன், பைத்தங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி. இந்த மீனெல்லாம் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு, நல்லா வெறையாக கிடக்கும் பாருங்கள். நம்மளுக்கு என்ன தான் டயர்டாக இருந்தாலும் மீனை பார்த்தோன்னே ஆசைப்பட்டு வீட்டுக்கு கொஞ்சம் மீன் வாங்கிட்டு போய் சமைச்சிக்கலாம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு வாங்கிட்டு கரெக்டாக 11 மணி வீடு வந்து சேர்ந்தாச்சு. தலை வர வலிக்குது, நைட்டெல்லாம் நல்லா தூக்கம் இல்லையா, இந்த குளித்தது தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்கலை, தலைவலி தாங்க முடியலை. வந்தோன்னே ஒரு டீ ஒன்று ஸ்ட்ராங்காக டீயை போட்டாச்சு பாருங்கள். டீ கொதிச்சிட்ருக்கு, இந்த டீயை குடிச்சிட்டு குழம்பு வச்சிடலாம். அந்தண்ட உலையும் வச்சாச்சு. என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். நான் அந்த மீன் வாங்கினதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை, பார்த்துருக்கேன் வீடியோஸில் எல்லாம் கனவா மீன் கிரேவி தொக்கு அப்படின்னெல்லாம். நான் சமைச்சதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை, சுத்தம் பண்ணதும் இல்லை. நான் வீடியோஸை பார்த்துட்டு தான் இப்போ இதை க்ளீன் பண்ண போகிறேன். சமையல் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். வாங்க இதை போய் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இந்த ஒரு மீன் மட்டுமே 3/4 கிலோ இருந்துச்சு கனவா மீன். அப்புறம் ஒரு 1/2 கிலோ இந்த சேப்பு மீனுன்னு சொல்லுவோம்ல, சங்கரா மீன், அதுவுமே அங்கே எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதனால் இது குழம்புக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படி ரெட் கலராக இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சமைச்சிட வேண்டியதான் ஞாயிற்றுக்கிழமை. என்ன மீன் மாதிரி? அது உங்களுக்கும் தெரியாதாம்மா? எனக்கும் தெரியாது. பார்த்தது இல்லையா? அதான் நம்ம வாங்கி சமைச்சதே இல்லை. நம்ம ஊர் சைடு இந்த மீன் வராது. இது கனவா மீனுன்ட்டு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. இதை இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சுத்தம் பண்ணணுதே. இதில் ஒரு ஓடு ஒன்று தலை இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எடுக்கணும். விலை வந்து கூட தான். எங்கே இது கிலோ 400 ரூபா. வேளாங்கண்ணிலேயே. அது என்ன இடம்? அக்கரைப்பேட்டை. அக்கரைப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல மீன் சந்தை போட்டிருக்காங்க. அங்கே தான் கடல்லேருந்து பிடிச்சி அங்கே வரும் போல் இருக்குது. மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் வைக்காத மீனாக இருக்குது. இதெல்லாம் இதாம்மா பல்லாம் இதாக இருக்குது பாருங்க. அந்த பிதுக்குனோடனே வந்துட்டு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. இது பல்லாம், கனவா மீனோட பல்லாம். அது வேறு குத்திர போகுது பாருங்க. இப்படி பிதுக்குனோடனே வந்துட்டு தூண்டி முள் மாதிரி இருக்குது. கையை குத்திக்காதிய. இந்த மீன் 300 ரூபா, இந்த மீன் 200 ரூபா, மொத்தமாக 500 ரூபா. கொஞ்சம் கஷ்டமான வேலை சுத்தம் பண்ணுறது அப்படின்ட்டு. தேய்ச்சி விட்டு உரிக்கலாமா? பாருங்க, ஈஸியாக தான் இருக்குது. உரிக்கெல்லாம் ஈஸியாக தான் வருது. இல்லை சட்டை மாதிரி கையிலுது. அதானே பாருங்க, நல்லா தான் வருது. ஐஸ் எப்படி வருது பற்றியில்? பிளேடு மாதிரி வருது. ஆமாம், பிளேடு மாதிரி இருக்குது. இதுதான் எடுத்துடணுன்னாங்க. எடுத்தாச்சா? ஆமாம். இந்த பக்கம் உரிச்சாச்சா? 2 சைடும் உரிக்கணுமா? அப்பாடான்னு ஒரு வழியாக அந்த கனவா மீன் கழுவங்காட்டிலையும் படாத பாடுங்க. இங்கே பாருங்க, வெள்ளைன்னு இந்த நுங்கு சோளம் இருக்கும் பாருங்க, அப்படி இருக்குது. இது 3/4 கிலோ அப்படின்னு சொல்லி ஒரு மீன் வாங்கிட்டு வந்தோமா. ஆனால் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ தான் இருக்கும். ஆனால் ஜென்மத்துக்கும் இனிமேல் இந்த கனவா மீனே வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அது கழுவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ நேரம் ஆகுது, அவ்வளோ கருப்பாக இருக்குது உள்ளுக்கு. அதை தேய்ச்சி உரித்து கழுவி எடுக்கங்காட்டிலையும் படாத பாடு. அப்புறம் குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே வெறும் அள்ளுக்கு தான் நிறையா இருக்குது. சரி, இதை வச்சு சமைச்சிருவோம். இப்போ மீன் குழம்பு தாளித்து விட்டாச்சு. மாங்காய் போட்டிருக்கேன், என்ன மீன் போடலை. கனவா மீனை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படியே கிரேவி மாதிரி செஞ்சிடலாம். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். 1 பழம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவாவை எடுத்து போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது வந்து தண்ணி விடுமா இல்லை இறால் மாதிரி தண்ணி விடுமா என்னன்னு எனக்கு தெரியலை. அதனால் நான் தண்ணி ஊற்றலை. ஒரு 2 நிமிஷம் பெரட்டி பார்த்துக்கிட்டு தண்ணி விடுதா என்னான்னு பார்த்துக்கிட்டு, இல்லைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அப்படியே
நான் எதிர்பார்த்த மாதிரியே இறால் மாதிரி தண்ணி தான் விடுது பாருங்கள். ஒரு நிமிஷத்துலேயே தண்ணி விட்டுருக்கு. இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். நம்மளுக்கு கிரேவியாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் அப்பப்போ பரட்டி விட்டுக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷான சங்கரா மீன் குழம்பு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டு மீன் மசாலா போட்டு வைக்கும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு எந்த அளவுக்கு காரம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு காரம் கொடுத்துருக்கோம். மிளகு ஜீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். சூப்பராக இருக்கும் மீன் மசாலா குழம்பு. எப்படி இருக்குது? அவ்வளோதான். இந்த மீனும் ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு. அதுக்கு நம்ம வீட்டு கறி மசாலாவில் சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட போட்டுக்கோங்க. ஆனால் இப்படி தான் செய்யணுமா என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டேஸ்ட்டில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன். கனவா தொக்கு கனவா கிரேவினாலே அந்த டேஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இது நம்ம வீட்டு மீன் மசாலா வீட்டில் சரியாக போய்ட்டு இப்போ தான் மேலே போய் எடுத்துகிட்டு வந்தேன். மீன் குழம்பு வச்சுட்டு மீதி இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இதில் மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே நிறையவே போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் இதில் ஒரு 2 ஸ்பூன் போதும். போட்டு ஒரு 5 நிமிஷம் பிரட்டிக்கலாம். க்ளீன் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் எந்த மெத்தடில் கனவா சமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி கூட ஊற்றிக்கிறேன். ஏன்னா மசாலா நம்ம போட்டோடனே டக்குன்னு அடி பிடிக்கும். அதுக்காக கொஞ்சம் நேரம் மசாலாலாம் கொதிக்கணும்ல, அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்களேன் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா. நம்ம மசாலாவுக்கு ஒரு தனி சுவையும் தனி கலரும் உண்டு. இயற்கையான கலர். பயணம் போயிட்டு சண்டே சமையல் சூப்பராகவே செஞ்சாச்சு. இன்றைக்கி அருமையான சமையல் தான். பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டுமே பார்த்துட்டேங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நான் செஞ்ச மெத்தட்லேயே செய்யுங்க. டேஸ்ட்டுமே அருமையாக இருக்குது. நீங்கள் கறி மசாலா இல்லைன்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க. எப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள். நானே சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு. அதை சுத்தம் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப லேட் ஆகுது ஒழிய, ஆனால் அதோட டேஸ்ட்டுக்கு இன்னொரு தடவையும் வாங்கி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கனவா கிரேவியும் இந்த பக்கம் சங்கரா மீன் குழம்பும் அருமையாக ரெடி. இன்னும் நேரமே ஆகலை, 12:30 மணி தான் ஆகுது. வெளியில் போயிட்டு வந்தாலுமே சீக்கிரமாகவே சமைச்சிட்டோம். வாங்க சாப்பிட்ருவோம். அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அப்புறம் நைட்லேருந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு நிறைய பேர் மெசேஜ் போட்டிருப்பீங்க, என்ன ரிப்ளை கொடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஈவினிங் ரிப்ளை கொடுத்துருவேன். சண்டே லீவுங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும் எல்லாருக்கும் ரிப்ளை வரேன். வாங்க சாப்பிட்ருவோம். வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தாங்க. அங்கேயே மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு சமைச்சு சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் எல்லோரும் வேளாங்கண்ணிலே மீன் வாங்கி எல்லோரும் சமைப்பாங்க முன்னாடியெல்லாம். இப்போ அந்த இடத்தையே காணுமா, இடமெல்லாம் மாற்றிவிட்டாங்க. ஆமாம் சைட்லையா? நான் பார்க்கலையே. ஆமாம் விலையெல்லாம் அங்கே அதிகமாக தான் இருக்குது. அங்கேயே மீன் வாங்கி அங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க. அது எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அது உலகத்து மக்களே அங்கே தானே இருக்குது. அது விட்டு அவ்வளவு விலையாக இருக்கும். பார்க்க மாட்டோம், வாங்கி போட்டு ஆச்சு சாப்பிடுவோம். சரி கனவா மீன் நல்லா இருக்கா இல்லையா? கனவா மீனா சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்குல்ல? நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஆனால் கழுவுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம் கழுவுறது தான் கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. கறி மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்பாவும் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரி நானும் சாப்பிட்றேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.